செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பயிற்சியை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 புதன்கிழமை அன்று இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 குருபகவான் அதிசாரமாக தன் உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார். அதாவது கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் மிதுன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அடுத்த குரு பேச்சு என்பது ஜூன் 1, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசிக்கு கடகராசிக்கு செல்கிறார். அடுத்த குரு பேச்சு அடுத்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்த குரு பேச்சின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு கடந்த சனி பயிற்சி அன்று உங்களுக்கு 7 சனி விட்டு போனது. ஆனால் குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறார். பொதுவாக 6ஆம் இடத்தில் குருபான் வருவது 3-12 கூடிய குருபான் 6ஆம் இடத்தில் வருவதனால் சிறிது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம். கடன் வாங்கி புது வாகனங்கள் வாங்கலாம். அதற்காக கடன் வாங்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதற்காக கடன் வாங்கக்கூடாது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை தவிர்க்கப்பட வேண்டும். என்றால் 6ஆம் இடத்தில் குருபான் இருக்கும்போது மற்றவர்களுக்காக ஜாமீன் போட்டால் அந்த ஜாமீன் பணத்தை நீங்களே கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எதிரிகள் எங்கு சென்றாலும் இருப்பார்கள். இருந்தாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தெய்வ ஆற்றல், தெய்வ காரியத்தின் மூலமாக வெற்றி கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு தலைமை தாங்கும் போது சில இடர்பாடுகள் ஏற்படும். ஆனால் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அந்த இடர்பாடுகளும் விலகும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு குருபலம் கிடையாது. ஆனால் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரமாக சென்ற பிறகு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். திருமணம் கைகூடினால் 48 நாட்களுக்குள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும். தள்ளி போட்டால் திருமணம் நடைபெறுவதில் சிக்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஒருவேளை கருவுற்றால், அதாவது மகராசியில் பிறந்த பெண்கள் கருவுற்றால் அவர்கள் வெளியிடங்களுக்கு அடிக்கடி செல்லக்கூடாது. முக்கியமாக பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடாது. பிரயாணத்தை மேற்கொண்டால் அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். கடன் வாங்கி தொழில் செய்யலாம். ஆனால் தேவையான அளவு மட்டுமே கடன் வாங்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்க்கப்பட வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது வேறு மேலதிகாரியுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாகவோ இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் சிறு சங்கடத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் இடமாற்றம் ஏற்பட்டால் சென்று விடுவதே மிகவும் சிறப்பானது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் மாணவர்கள் குறைந்த மதிப்பெண்களை பெற்று கல்லூரிகளை சேரும் போது சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணத்தை கொடுத்து கல்லூரியில் சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று தெரிந்து அதை பயிரிட்டால் தான் நல்லது. நீங்களாக ஒரு பொருளை பயிரிட்டால் அதில் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு அணிமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் முடிந்தவரை அணிமாற்றத்தை தவிர்ப்பது நல்லது. இருக்கின்ற இடத்திலே இருங்கள். அடுத்த வருடம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைஞர்களுக்கு போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டியிலிருந்து வெல்வது சிறிது சிரமமாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக சிரமத்திலிருந்து மீண்டு நீங்கள் நன்மைகளை பெற முடியும். பெண்களுக்கு வயிற்று உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே
பெண்கள் வயிறு உபாதை ஏற்படுவதாக இருப்பதனால் கடினமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். மேலும் மூட்டு வலிகள் பெண்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருஷ்டி அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை பெறுவதில் சிறிது சிக்கல்கள் ஏற்படும். கருவுற்ற தாய்மார்கள் ஏற்கனவே சொல்லியபடி வெளியிடங்களுக்கு அதிகமாக செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும். முக்கியமாக பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வசதி ஏற்பாடு ஆகும். கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தைரியமாக செய்யலாம். எதிர்காலத்தில் விரைவில் கடன் அடைந்து நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தொழில்துறையிலே புதிய மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது இருக்கின்ற இடம் காரணமாகவோ அல்லது மேலதிகாரிகளுடைய தொந்தரவு காரணமாக இடமாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை தேடினால் கிடைப்பதில் காலதாமதமாகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குருவான் பார்வையிடுகிறார். ஆகவே செலவினங்கள் ஆகும். செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். செலவினங்கள் ஆனாலும் அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே வீடு கட்டுவதற்காகவோ வாகனம் வாங்குவதற்காகவோ குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கலாம் விரைவில் அடைந்துவிடும். ஆக பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து தைரியத்தை கொடுப்பார். குருபான் 6ஆம் இடத்திலிருந்து போட்டியை கொடுப்பார். இருந்தாலும் வெற்றி நீங்கள் விரும்பிய அளவு கிடைக்கும். ஓரளவு வெற்றி சிறிது முயற்சியின் பேரிலே கிடைக்கும். வெற்றி பெறுவதற்காக சங்கடங்கள் நீங்குவதற்காக உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று அங்கே கற்பக விநாயகரை உத்திராடம் நட்சத்திரத்திலே வணங்கிவிட்டு வருவது நல்லது. அல்லது பாண்டிச்சேரி உங்கள் ஊருக்கு அருகில் இருந்தால் பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகரை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது திருச்சிக்கு அருகிலே நீங்கள் இருந்தால் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சென்று உச்சி பிள்ளையாரை வணங்கிவிட்டு வரலாம். இந்த 3 பிள்ளையார்கள் யாராவது ஒருவரை வணங்கிவிட்டு வந்தால் உத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக திருவோணம் நட்சத்திரம் அன்று ஒரு முறை திருவந்திபுரம் கடலூருக்கு அருகில் இருக்கிற திருவனந்தபுரம் சென்று அங்கே ஹைகிரவை வணங்கிவிட்டு வருவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விருத்தி பெற வேண்டும் என்பதற்காக கடன் சுமை தீர வேண்டும் என்பதற்காக ஒரு முறை திருமலை அதாவது திருப்பதியில் இருக்கின்ற திருமலை ஏழுமலையானை வணங்கிவிட்டு வருவது நல்லது. திருவோணத்தில் பிறந்து அவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தாலும் தொழிலில் போட்டி நிறைய இருந்தாலும் போட்டியிலே வெல்வதற்காக ஒரு முறை காஞ்சிபுரம் சென்று திருவோணம் நட்சத்திரத்தில் காஞ்சிபுரம் சென்று அங்கு இருக்கின்ற அஷ்டபுஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயிலுக்கு சென்று அஷ்டபுஜம் என்றால் 8 கைகளுடன் இருந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று விட்டு வந்தால் வெற்றி கிடைக்கும். சகல விதத்திலும் இருக்கிற நோய்கள் தீரும். தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்கள் அவர்கள் ஒருமுறை அவிட்டம் நட்சத்திரம் என்று திருவனந்தபுரம் சென்று அங்கே அனந்த பத்மநாப சுவாமியை வணங்கிவிட்டு வர வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக நன்மைகளை பெற முடியும். நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரிலேயே பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்திமம் வைத்து விட்டு வாருங்கள். 16 வாரங்கள் தொடர்ந்து செய்தால் அடுத்த குரு பேச்சு வழியும் நன்மைகளை அடைந்து மகர ராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று யோகத்தை அடைவீர்கள் என்பது உறுதி.